பாப்பாவுக்கு வந்து சில பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் தான் போகிறோம். இந்த பசங்களுக்கு என்னை கலாய்க்கிறது வேலையாக போச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மீன் தொட்டியில் ஒரு மீன் வந்து சூப்பராக குட்டி போட்டிருக்கு பாருங்க. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. எப்படி வச்சிருக்கிறீங்க எப்படி? சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அச்சோ ஆமாம், பேசுகிறதுங்காட்டியே பால் பொங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மீன் தொட்டியில் ஒரு மீன் வந்து சூப்பராக குட்டி போட்டிருக்கு பாருங்க. கொஞ்சம் தான் நாங்கள் பிடிச்சோம். இதில் ஒரு 10-12 தான் இருக்குது. மீதியெல்லாம் அந்த குபேரோட தொட்டியில் இருக்குது. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சும்மா வேடிக்கை பார்த்துக்கினே இருந்தோம். பார்த்தா அந்த மீன் வந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. இங்கே வருங்க, இங்கே இது வரைக்கும் ஆமாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா இது குட்டி போட்டுச்சா ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இதுங்க குட்டி போட்டு இப்படி சின்னதாக இருந்து பார்க்குறது. அதை உடனே நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுக்க சொல்லிட்டேன். இதுக்கு தொட்டி வந்து ரெடி பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது உள்ளவே இருந்தால் சப்போஸ் குபேர் வந்து பிடிச்சி சாப்பிட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஒரு பணியாரம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே டீ போட்டு குடிச்சிருவோம். காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டீ போட்டு குடிச்சிருவோம். டீ வந்து கொஞ்சம் தண்ணியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் போட்டு இப்படி கலரி விட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ தான் வந்து டீ நல்லா கொதிக்கணும். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து டீ ரெடி ஆயிடுச்சு. டீ கூட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு இல்லத்தரசிகள் இருக்காங்களே, அவங்க வந்து புதுசாக வித்தியாசமாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரிட்டானியா மேரிகோல்ட் அம்மாஸ் கிச்சன் ஜீரா பிஸ்கெட். பிரிட்டானியா மேரிகோல்ட் அம்மாஸ் கிச்சன் ஜீரா பிஸ்கெட் என்ன மாதிரி பல தமிழ் இல்லத்தரசிகள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தாங்க. இனிமே என்னோட டீ டைம் வேற லெவலில் இருக்க போது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் தெம்பாக நம்ம இப்போ வேலை பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாமே நமக்கு வந்து பணியாரத்துக்கு. இதை எடுத்து கொட்டிக்கலாம் பணியார மாவில். பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நான், லாவண்யா, ரமேஷ் எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போக போகிறோம். பாப்பாவுக்கு வந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம். அதுக்காக தான் போக போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இத்தினோண்டு ஒரு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். 8 காஞ்ச மிளகாய், 8-10 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. இந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரே ஒரு பீஸு இதை போட்டுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், வெங்காயம், புளி போட்டிருக்கோம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. மாவு வந்து நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து நம்ம இதில் பணியாரம் ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, புளி இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக நம்ம வந்து புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கட்ட அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு அப்படி திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்கள் திருப்பி போட்டோன்னே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதில் கூட எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை பாருங்கள் இதில் குத்தி இது வர்றது இதை பாருங்கள். பாருங்கள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். இந்த புதினா போடுறதுட்டு இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு ஆமாம் டீ நகர் போயிட்டு என்ன வாங்கியிருக்கோன்னு காமிக்கிறோம். இப்போ நம்ம டீலாம் போட்டு குடிச்சாச்சு. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா சில இந்த பசங்களுக்கு என்ன கலாய்க்கிறது வேலையாக போச்சு. பாப்பாவுக்கு சில பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு, அதுவும் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் தான் போகிறோம். போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். அடுத்து 1 மாதம் தான் இவங்க இங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓடி போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு. அதனால் சரி முன்னாடியே அதெல்லாம் வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷிதாக்காக ஆமாம் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வந்திருக்கோம். அதனால இதுக்குள்ளே போனோன்னா பாப்பா அழுவ ஆரம்பிச்சுட்டா. எதுக்குள்ள பெரியமா எதுக்காக வந்தோம்னா லக்ஷிதா பாப்பா இந்த டோட்லர் வாங்க வந்தோம். நடக்கிறதுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதுவாக 5 வயசு வரையும் நடக்கிற மாதிரி. லக்ஷிதாவை இப்போ நம்ம வாக்கரில் உட்கார வைக்க போகிறோம். இங்கே வாங்க உட்கார வைங்க. காலைக்கு விடுங்கடா விடுங்கடா விடுங்கடா. சூப்பர்ரா, அவ்வளோதான். ஜாலி. அடடா இடிக்குதா பாப்பாக்கு. சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா. லக்ஷிதா பாப்பாக்கு கார் வாங்கிட்டு இப்ப ஜாலியா இருக்காடா, ஜாலியா இருக்கா. நாங்கள் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இங்கே ஃப்ரைட் அண்ட் ஃப்ரைஸ் பிரகாஷ் ப்ரோ அவருடைய கடைக்கு வந்திருக்கோம் அசோக் நகரில். இப்போ லக்ஷிதா பாப்பா பாருங்க எப்படி சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எப்படி சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்க எப்படி 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 சிரிக்கிறீங்க? இங்க வருங்க, இங்க எப்படி வச்சிருக்கீங்க? எப்படிடா நம்ம எப்படி சிரிக்கிறோமோ அந்த மாதிரி சிரிச்சு காமிக்கிறாங்களா? உங்க அம்மாவும் எப்படி சிரிப்போமோ சத்தமா அந்த மாதிரி பேட்டியும் சிரிக்கிறாங்க. ஆமா. எப்படிடா லக்ஷிதா எப்படிடா? ஸோ லக்ஷிதா பாப்பாக்கு நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு போய் உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகேவா? நிறைய வாங்கலடா, கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கோம். வீட்டுக்கு போய் காமிக்கிறோம் நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம். நாங்கள் இதுதான் வாங்க போனோம் பாப்பாக்கு. அவள் எழுந்து நின்றுக்கிட்டு ஒரே குதிக்கிறா. முட்டி போட பிடிக்கல அவளுக்கு, அதனால தான். ஆனால் உட்கார வச்ச வீடியோவை நான் அடுத்து வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தான். அதனால் இதுவும் வாங்கினோம். ஏன் லாவண்யா வரமாட்டேன்னா நைட்டி ஓட்டு அதனால வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு.
வந்தோம். ஆமாம், இதில் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுறா பாப்பா. அங்கேயே கடையிலேயே உட்கார வச்சு செக் பண்ணிவிட்டு உட்கார வச்சு பார்த்துட்டு தான் வாங்கணும். இந்த பாட்டில் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேருக்கு தெரியும். இதில் வந்து கஞ்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக இப்படி அமுக்கணும்னா அழகாக அது வாயில் போயிட்டே இருக்குது. ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இது வாங்கினேன் பாப்பாவுக்கு. இப்படி ஓப்பன் பண்ணி இதில் ஊற்றிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாயில் வச்சு கொடுக்க வேண்டியது தான். நாங்கள்லாம் வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கின்னு ஸ்பூன் வச்சு ஊட்டுவோம். எந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரிலாம் சௌகரியமாக வந்தும் கூட இப்போ உள்ள லாவண்யா மாதிரி பொண்ணுங்க அழகாக குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.